அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. ஒரு மனிதன் நிறைய பணம், அதோடு புகழ், அதோடு அதிகாரத்தோடு ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் அது இறைவனுடைய பேரருள் என்று சொல்வதில் தவறில்லை. அதே நேரம் அந்த மனிதனுக்கு அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, இருந்தாலும் அந்த மனிதன் ரொம்ப நேர்மையாக இருக்கான்னா அதுக்கு என்ன காரணம்னா அவன் நல்ல குடும்பத்திலே பிறந்து வந்திருக்க வேண்டும். நல்ல குடும்பத்தில் அவன் பிறந்து வந்திருக்கணும், அல்லது நல்ல மனிதர்களோடு அவன் பழகி வந்திருக்கணும். நல்ல மனிதர்களோடு அவன் பழகி வந்திருக்க வேண்டும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நல்ல குரு உபதேசம் பெற்று நல்ல குரு அருள் இருப்பதினால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு பணமும் புகழும் பதவியும் இருக்கின்ற பொழுது அவன் நேர்மையாக உண்மையாக இருப்பான். அதனால் ஒன்று நல்ல குடும்பத்தில் பிறந்து வந்திருக்கணும், இல்லது நல்ல மனிதர்களோடு நட்போடு இருக்கணும், இல்லது நல்ல குருநாதரை சந்தித்து குரு அருள் பெற்று வாழ வேண்டும். அப்படி வாழ்பவன் தான் நிறை மனிதன். அந்த மனிதனால் தான் ஆனந்தமாக வாழ முடியும். அனைவரும் ஆனந்தமாக குரு அருள் பெற்று வாழ்வோம். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை.